கிறிஸ்து இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்று மத்திய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 47 முதல் 53 உள்ள இறைவார்த்தைகளிலே நேற்றைய நற்செய்தியின் தொடக்கமாக விண்ணரசு எதற்கு ஒப்பானது என்று கூறுகிறார். கடலிலே வலை வீசி மீன்பிடித்து கரைக்கு வந்து பிரிக்கும் பொழுது நல்லவை உபயோகத்திற்கும் தீயவை கெட்டவை அக்னிக்கும் குப்பைக்கும் போடப்படும். இதுபோலத்தான் உலகின் நியாய தீர்ப்பிலே நல்லவர்கள் நிலைவாழ்வுக்கும் தீயவர்கள் நரக அக்னிக்கும் போடப்படுவார்கள் என்று சொல்லுகின்றனர். இதுல இந்த உலகிலே வாழும் நல்லவர்கள் தீயவர்கள், நல்லவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள், தீயவர்கள் அழகியின் பிள்ளைகள். ஆண்டவர் எல்லோரும் நல்லவராகத்தான் படைத்தார். ஆனால் தீயோனின் எண்ணங்கள், சிந்தனைகள், விதைகள் விதைக்கப்பட்டு அதை உள்வாங்கி தீயோனின் கனிகளை தருபவர்கள் தீயவர்களாகவும், ஆண்டவரின் நல்வார்த்தையாகிய நல்ல விதை விதைக்கப்பட்டு அதை உள்வாங்கிய மனிதர்கள் நல்ல பயிர்களாகவும் இந்த உலகத்தில் வளர்கின்றனர். இந்த நல்ல பயிர்களாக வளர்கின்றவர் ஆண்டவருக்கு உகந்த கனிகளை கொடுத்து, ஆனால் அவர்கள் மிதிக்கப்படுவார்கள், அடிக்கப்படுவார்கள், புடைக்கப்படுவார்கள். இறுதியிலே களஞ்சியத்தில் நல்ல மணிகளாக சேர்க்கப்படுவார்கள். களைகளோ என்றும் கனி தராது, கனி தர எந்த வாய்ப்பும் இல்லை, அக்னியில் போடப்படுவார்கள். பிறகு ஏன் இந்த தீயவர்கள் உலகிலே? நாம் ஆண்டவரின் கரம் பற்றி வாழும் பொழுது, ஆவியானவரின் ஆளுகையோடு வாழும் பொழுது, ஆண்டவர் புகுந்த கனிகளை கொடுத்து நல்லவர்களாக வாழும் நாம் இந்த தீயவர்களை பார்த்து, அப்பா, நான் இந்த தீயவனை போல பொய் சொல்லாததற்காக என்னை வழிநடத்த ஆவியானவரை நன்றி. இந்த தீயவனை போல உமக்கு எதிராக நான் வாழாமல் உமக்கு வந்த பிள்ளையாக வாழ வைத்திருக்கிறேரே நன்றி என்று நன்றி சொல்ல வேண்டும். இரண்டாவது, முதல் வாசகமாகிய எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள இறைவார்த்தைகளில, குயவன் கையில் களிமண்ணானது பிசையப்பட்டு மண்கலமாக உருவாவதை நீ சென்று பார் என்று தந்தையாம் கடவுள் எரேமியாவுக்கு சொல்கிறார். அந்த குயவன் வீட்டிலே எரேமியாவுக்கு நற்செய்தி போதிக்கப்படுகிறது. நாம் நம்மை ஆண்டுடைய கரத்தில் அவர் களிமண்ணாக நாம் ஒப்படைக்கும் பொழுது அவர் பிசைந்து, இயேசு இரத்தத்தினால் நம்மை பிசைந்து நல்ல பலன் தரும் பயன்படும் கலமாக மண்பாண்டமாக மாற்றுகிறார். அந்த மண்பாண்டமும் அக்கினியிலே போடப்படும், சுடப்படும், அதனால் பலப்படும், பிறகு உபயோகப்படும். கடவுளுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக வாழ்பவர்கள், இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்பவர்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும்படி வேதனைகளையும் நெருக்கங்களையும் ஆண்டவர் கொடுப்பார். அதில் நிலைத்திருக்கும் பொழுது இன்னும் மிகுதியாக கனி கொடுப்போம். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எனவே இந்த சோதனைகளும் வேதனைகளும் நம்மை புடமிட்டு ஆண்டவரின் நல்ல பிள்ளைகளாக கனிதர்களாக நம்மை மாற்றும். எனவே எந்த இடத்திலும் நற்செய்தியை கேட்க நாம் தயாராக இருக்க வேண்டும். ஆலயத்தில் மட்டும்தான் நற்செய்தி கேட்க வேண்டும் என்றல்ல, நம்மை சுற்றி நடக்கும் எல்லா காரியங்களிலும் இன்று எரேமியா எவ்வாறு குயவன் வீட்டில் நற்செய்தியை கேட்டாரோ அதே போல. எப்படியானா, நம்ம ரோட்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மனிதன் அடிபட்டு கிடக்கிறார், எல்லோரும் பார்த்து கொண்டு செல்லுகிறார்கள். சிலர் உடனே என்ன செய்வாங்க, அலைபேசி எடுத்து வீடியோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணணும்னு நிற்பாங்க. அந்த உயிரை காப்பாற்ற ஒரு நல்ல சமாரியன் அங்கு இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல இறை வார்த்தையின்படி வாழும் நல்ல பயிர்களாகிய நாம் நல்ல சமாரியரை போல அந்த மனிதன் உயிர் காக்க நாம் பாடுபட வேண்டும், அதற்கான காரியங்களை செய்ய வேண்டும். அந்த இடத்துல பிறர் நம்மை பார்க்கும் பொழுது, இவன் கிறிஸ்தவன், கிறிஸ்துவின் போதனையை கை கொண்டு வாழ்பவன், நல்ல சமாரியனை போல இருக்கின்றான், நாமும் இவ்வாறு உள்ள நிலைகளில் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற நற்செய்தி போதிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, மருத்துவமனைகளில் செல்லும் பொழுது ஆங்கிலம் தெரியாமல், பேச தெரியாமல் அநேகர் நிற்பதை அனுதினமும் நாம் பார்க்கலாம். யாராவது எழுதி கொடுக்க மாட்டாங்களா, யாராவது எனக்காக சொல்ல மாட்டாங்களா, யாராவது எனக்காக பேச மாட்டாங்களா என்று நிற்பவர்களை நாம் அருகில் சென்று என்ன வேண்டும் என்று கேட்டு அவர்கள் தயக்கத்தை மாற்றி அவர்கள் தேவைகளை நாம் பூர்த்தி செய்து உதவும் பொழுது ஆண்டவர் செய்த அன்பின் பரிமாற்றம் அங்கு நடக்கும். அங்கு நற்செய்தி போதிக்கப்படும். இந்த ஏழை எளியவர்களுக்கு யார் உதவி செய்தீர்களோ அது எனக்கே செய்தது என்பதை பிறர் பார்க்கும் பொழுது அதிலே ஆண்டவரின் நற்செய்தியை அவர்கள் காண வேண்டும். இவ்வாறு திருமணங்களிலே
இப்பொழுது நடக்கின்ற கோயில் திருவிழாக்களில் எத்தனை லட்சங்கள் குப்பைகளாகின்றன. ஒளி அலங்காரம், கச்சேரி, கேளிக்கைகள். ஆனால் அந்த பொருளாதாரத்தை நாம் நம்மோடு வாழும், நமது சமூகத்திலே நம்மோடு இணைந்து வாழும் ஏழை எளியவர்கள், உணவின்றி, படிப்பின்றி, ஆடையின்றி இருக்கின்ற வீட்டிலே ஒழுங்காக இருக்க முடியாத உடைந்த வீடுகள் எத்தனை. இந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் சொன்னது போல, ஆடையில் இருந்தேன் ஆடை கொடுத்தீர்கள், உணவில் இருந்தேன் உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் தண்ணீர் கொடுத்தேன் என்ற இறை வார்த்தை அங்கு நற்செய்தி நிறைவேறும். இதை செய்யாமல் கேளிக்கை கொண்டாட்டங்கள் கொண்டாடி ஆண்டவரையும் துக்கப்படுத்துகிறோம், நாம் கொண்டாடும் புனிதர்களும் துக்கப்பட்டு போவார்கள். எனவே எந்த இடத்திலும் நற்செய்தி போதிக்கவும் நற்செய்தி கேட்கவும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று இன்று முதல் வாசகம் கற்றுத்தருகிறார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் வீசும் நியாய தீர்ப்பின் இறுதி வலையில நாம் நல்ல மீன்களாக விழுவோம். ஆண்டவர் நம்மை நிலைவாழ்வுக்கு எடுத்துச் செல்லட்டும். எந்த நிலையிலும் நற்செய்தி போதிக்கவும் நற்செய்தி கேட்கவும் நாம் நமது வாழ்க்கையினால் ஆண்டவருக்கு இந்த பிள்ளைகளாக வாழ்வோம். ஜெபிப்போமா. எங்கள் நல்ல தகப்பனே, உமது திருமகன் எங்கள் மீட்பர் இயேசு வழியாக வாழ்க்கையின் நெறிகளை ஒவ்வொரு நாளும் கற்றுத் தருகிறீரே. இந்த நாளிலே நாங்கள் எவ்வளவு வேதனையும் அவமானங்களும் நெருக்கடிகள் வந்தாலும் உமக்கு கனிதரும் நல்ல பயிர்களாக, அப்பா, நீர் வீசும் வகையிலே நல்ல மீன்களாக விழுந்து நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள எங்களை வழிநடத்தும். நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையில பயணத்தின் போதும் எங்கு சென்றாலும் உமது நற்செய்தியை போதிப்பவர்களாகவும் நடக்கும் காட்சிகளிலே நற்செய்தியை நாங்கள் கற்றுக்கொள்பவர்களாகவும் இருக்க எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அன்னை மரியாள் வழியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவர் கருத்தில் களிமண்ணாக ஒப்புக் கொடுப்போம். அவர் வனையிட்டோம், நம்மால் நம்மை வனைய முடியாது. ஆண்டவர் நற்செய்தியை எந்த இடத்திலும் நாம் கற்றுக்கொள்வோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். ஆமென்.